நடைபெற்றிருக்கிற இந்த தேர்தலில் கருத்து கணிப்புகள் பலது சொல்லப்பட்டிருந்தாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, தேர்தல் பரப்புரையில் நாங்கள் போகிற போது மக்கள் மனநிலையை நாங்கள் புரிந்து கொண்ட வகையில் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்கப் போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கிறா. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்து விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனாலும் கூட பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். கடைசி வரை எந்த விதமான பிசுறும் இல்லாமல் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் பாஜகவை எதிர்த்த இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. எனவே வெற்றி பெறுகிற இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அமையப் போகிறது என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தாலும் கூட கடந்த காலத்தில் திமுக அரசும் அதை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்ப்பதற்கும் எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ கூட இந்த ஆண்டு அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தை பற்றியெல்லாம் தமிழ்நாடு அமைச்சர்கள் ரொம்ப சிலாகித்து பேசுகிறாங்க. அது விஷயம் வேறு எந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது வழக்கமாக தேர்தல் நடக்கிற நேரத்தில் இளைஞர்கள் வேற எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு.